Hi friends, I am from Arjun. TNPSC Group 4 syllabus GS பார்ட்டில் இருந்து இந்தியன் பாலிட்டி. GS பார்ட்டில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறது இந்திய அரசியலமைப்பு. புக்ஸில் எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு எது முக்கியம்னா சிலபஸை தினமும் ஒரு முறை ரீட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மெமரி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புக்ஸில் அந்த டாபிக் எங்கெங்கே இருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ வாங்க சிலபஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு, அரசியல் அமைப்பின் முகவுரை, அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பாலிட்டி சிலபஸ். நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ அதை கவர் பண்ணி படித்தாலே அவங்க கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கண்டதை படிக்கிறதை விட கண்டு அதை படிங்க. குறிப்பாக சிலபஸை மெமரைஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனுக்கு சிலபஸ் மஸ்ட்டு. எவ்வளோ அகாடமிஸ்லாம் இருக்குது, அவங்களும் சொல்லுவாங்க சிலபஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஓனாக எழுதி வச்சு அதை மெமரைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்கங்கெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சிலபஸில் இந்த டாபிக் இருக்குது, இதை நம்ம படித்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.